ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகைன் ஒரு அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில். ஏற்கனவே எல்லோரும் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எஸ், எம்ஐ டிவி பாக்ஸ் அதை நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அதை பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ போடலாம். 3 செட் செட்டப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து HDMI அண்ட் வைஃபை கனெக்ஷன் அண்ட் ஸ்டார் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இருந்தால் அந்த HDMI வைஃபை கனெக்ஷன் 2 விஷயம் இருந்தால் போதும். நம்ம இந்த பாக்ஸில் அசால்ட்டாக ஸ்ட்ரீமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Android 10, Dolby Audio, DTS டிஜிட்டல் அவுட்புட், அதே மாதிரி 4K HDR10 கண்டென்ட், அண்ட் அகைன் Google Assistant, Chromecast built-in, இது எல்லாத்தையும் பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு முதல்ல எம்ஐ டிவி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்க ஸ்டைலிஷாகவே வரும். பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட், ஒரு HDMI to HDMI கேபிள், அண்ட் அகைன் ஒரு 5V அடாப்டர் அண்ட் யூசர் மேனுவல் அண்ட் நம்மளோட எம்ஐ டிவி பாக்ஸ். அவ்வளோ HDMI கேபிள் போடுற ஸ்லாட் அண்ட் அகைன் ஒரு USB ஸ்லாட் அண்ட் ஒரு 3.5mm ப்ளஸ் ஆப்டிக்கல் 2 கம்பைண்டான ஒரு ஆடியோ ஜாக் அண்ட் அந்த 5V அடாப்டருக்கான அந்த மற்ற பாக்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த பாக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்லீக்கான ஒரு ரிமோட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பவர் பட்டன், அடுத்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன், அண்ட் அகைன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயக்னலாக வந்து ஒரு மல்டிஃபங்க்ஷனல் பட்டன். ஸோ ஒரு நடுவில் ஒரு செலக்ட் பட்டன் அண்ட் அப் டவுன் லெஃப்ட் ரைட் கீஸ் இருக்க மாதிரி ஒரு டயக்னல் ஒரு சர்க்கிள் பட்டன். அண்ட் அகைன் அது கீழே வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ரைம் வீடியோ பட்டன் அண்ட் அகைன் ஒரு எக்ஸ்க்ளூசிவான நெட்ஃப்ளிக்ஸ் பட்டன். அண்ட் ஸோ பாக்ஸ் ஆன் பண்ணி கம்ப்ளீட் செட்டப் முடிச்சோன்னே இப்படி தான் இருக்கும் இதோட டிஸ்பிளே, இதோட UI. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், லயன்ஸ் கேட், இன்னும் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு யூடியூப் எடுத்து ப்ளே பண்ணலாம். இப்போது நான் இந்த பாக்ஸை மெயினாக வாங்கினதுக்கான முக்கியமான ஃபீச்சர் Chromecast. இப்போ நான் ஜஸ்ட் என்னோடய மொபைலில் இருக்கிறத ஆட்டோமேட்டிக்காக நான் என்னால் டிவியில் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஈவன் யூடியூபையும் அதே மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஹாட்ஸ்டார், ஜி5, நெட்ஃப்ளிக்ஸ், இது மாதிரி என்னவாக இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் செல்லிருந்து Chromecastை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக டேரெக்டாக உங்கள் டிவியில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு நான் வந்து இப்போ டோட்டல் ஏன்னா நான் இப்போ எந்த ஒரு கண்டென்ட்டையும் டிவியில் பார்க்குறது, ஏன்னா டிவியில் பார்க்கறத விட என்னோடய ஹை ஸ்பீட் இன்டர்நெட் மூலமாக இந்த இருக்க Chromecastோட வைஃபையில் HD கண்டென்ட்டு நீட்டாக நல்லா சூப்பராக பார்த்துட்ருக்கேன். நல்ல தரமான கண்டென்ட்டாக பார்த்துட்ருக்கேன். குக் வித் கோமாளி, எஸ், நான் அப்வியஸாக இதில் தான் பார்க்குறேன். நான் ஸோ அதே மாதிரி மூவிஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா அலா வைகுண்டபுரம்ல, அதாவது வைகுண்டபுரம்னு இப்போ ரீசெண்டாக தமிழ் டாப் நம்ம சன் டிவியில் போட்டிருக்கோம். ஸோ அந்த படத்தோடைய தெலுங்கோட ஒரிஜினல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்தது 7.2 GB சம்திங் இருக்கும். அது வந்து ஜஸ்ட்டு நான் ஒயர்லெஸ்ஸாக என் மொபைல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒயர்லெஸ்ஸாக ஓடிட்டுருக்கு. ஸோ அது எப்படி அது ஓடுது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு சின்ன கிளிப் மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? கொடுக்குற ரேட்டுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான்.
So that's all for this video. Thanks for watching. Please like, share and subscribe.